ஏமா காமாட்சி, உன் மாமன் தான் முன்கோவக்காரன்னா நீ அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி செஞ்சிருக்கியே. இப்ப நமக்கு போட்டி தேவையா? இத கேக்குறவங்க நம்மளதான் பொறாமக்காரன் நினைப்பாங்க. மாமா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம சவால் இல்லைன்னா இன்னைக்கு செல்லா காசு ஆயிருப்போம். ஏய், ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. ஆனா இங்க கூத்தாடிங்களே 2 பட்டு நிக்கிறோம். ஏமா, ஒரு வேளை நீ ஜெயிக்கலேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம நிலைமை இன்னும் கேவலமாயிடுமம்மா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் நிச்சயம் ஜெயிப்பேன். சபாஷ். ஏன் மாமா இப்படி ஒரு பொண்ணை பெத்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க? கமலா, நீ இங்கே இரு, நான் வெளியில போயிட்டு வந்து உன்னை கூட்டி போறேன். ஏன்பா, என் மேல எதுவும் தப்பா? இல்லம்மா, உன் தன்மான உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். உன் துணிச்சலை கண்டு நான் பெருமைப்படுறேம்மா. ஆனா அந்த தர்மகர்த்தா பண்ண தப்புக்கு அந்த புள்ள அவமானப்பட்டதை நினைச்சு வேதனைப்படுறம்மா. நல்ல புள்ள, பிரமாதமான ஆட்டக்காரன். நீ என்னம்மா நினைக்கிற? ஆமாப்பா, அத நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம தொழில போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா விட்டு கொடுக்க முடியும்? ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறெதையும் தெரிய வங்கத்தில விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உரசி எம்மா இங்கு மங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி குடியிருப்போம் குண்டு கிளிய கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே ஜாட சொல்லித்தான் பாடி அழைச்ச சம்மதம் ஒண்ணு சொல்லு கிளியே சாமத்தில வார எம்மா சாமந்தி புத்தார. என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையா சாப்பிட்டேன் போல் இருக்கு. பகுர் பூரா கடமுடான்னு தவிச்ச மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கறங்கி பிடிந்துறேன். அட, எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சலா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குன்னு வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி, இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரிக்கத்தலையா, எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டேன். வெளியே புழுக்கமா இருக்கு, உள்ள போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுக்கிறியா? சரி போய் படு. ஏய் சரசு, நீ வெளிய வந்து படுறி. அப்ப நான் இங்கே படுத்துக்கிறேன். அப்ப நீ உள்ளே படுறி. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, மிதிதான். படுறா, படு. படுக்கிறேன். என்ன சேந்தப்பட்டியாரே, நடுசாமத்துல என்ன தேடிட்டு வாரிய? மொசக்குட்டி, நீ வேற. இங்க ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அப்படியே காத்து வாங்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன். அப்படியா? சாமந்தி பூவை தேடுறீங்களாக்குன்னு நினைச்சேன். சாமந்தி பூவா? நீங்க தானே பாடினிய, சாமத்துல வாரேன் சாமந்தி பூ தாரேன்னு. சொன்னபடி வந்துட்டிய, ஆனா சாமந்தி பூவை தான் காணோம். ஏன் கிடைக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல, அது ஏன்னு தெரியல. அதான் இந்த பக்கம் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கே இங்க எங்க வீட்டு சந்தையில வந்து அலையிறிய? சேந்தப்பட்டியாரே, ஊர்ல மோகினி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கான், பாத்து போங்க. வயசு பிள்ளைங்களை கண்டா விடாதா? நான் ஊரு முழுக்க சுத்திட்டேன், எந்த மோகினி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மோகினி தான் இங்க நிக்குது, அதுக்கு அழகான கால் இருக்கே. ஐயோ, அப்பா முழிச்சிட்டார் போல இருக்கே. அப்படி உள்ள ஓடிடு, அந்த பக்கம் ஓடிடுறேன். என்ன பல்ராமா, மச்சினி வருமானத்தையே நம்பிட்டு இருக்கிய? அவ கல்யாணம் பண்ணி ஊருக்கு போன என்னடா பண்ணுவ? என்ன சொல்றீங்க? நீ காமாட்சி முன்னு கொண்ட படாத பாடுபடுற, ஏதோ அலைஞ்சு தெரிஞ்சு கச்சேரிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ற. அவளும் கல்யாணம் பண்ணி போயிட்டானே, உன் வருமானத்துக்கு என்னடா பண்ணுவ நீ? ஏடா இப்ப யோசிச்சு என்னடா பண்றது? முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே உனக்கு வருமானம் பத்தல, நீ நல்ல துணி போட்டு ஒரு நாள் கூட நான் பார்த்ததே கிடையாது. உன் பொண்டாட்டி காலத்துல தாலியை தவிர்த்து வேற ஒரு பவுன் இருக்காடா? நல்ல வேலை ஆண்ட உனக்கு குழந்தைங்களை கொடுக்கல. குழந்தை பிறந்தா அவங்கள படிக்க வைக்கணும், வளர்க்க வேணாம். சாப்பிட வெள்ளக்காரன் சாப்பிடுறது குடியேன் வேணாங்க. உங்க முன்னாடி குடிச்சா அது மரியாதையா இருக்காதுங்க. மரியாதை இங்க இருக்குண்டா, நான் சொல்றேன் குடி. வேணாங்க, கொடுத்துட்டீங்க, கொண்டாங்க. எடு. பல்ராமா, இந்த வருஷம் காமாட்சி ஆட்டத்தை நான் ஏன் வானான்னு சொன்னேன் தெரியுமா? அதுதாங்க எனக்கும் புரியல. மத்தவங்க முன்னாடி அவ ஆடுறது எனக்கு பிடிக்கலடா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆடாட்டி நாங்க எப்படி பழைக்கிறது? அதுக்கு வழி நான் பண்றேன்டா.
அவளுக்கு பங்களா கட்டி தரேன், நிலபலங்கள்லாம் எழுதி வைக்கிறேன், நிறைய நகையெல்லாம் போடுறேன், அவளை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்டா. என்ன சொல்ற? ஏண்டா இன்னுமா புரியல? அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவளை என் ராணி ஆக்க போறேன். வச்சுக்க போறீங்களா? அது நடக்காதுங்க. சரி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அது எப்படிங்க முடியும்? உங்க சாதி என்ன, அந்தஸ்து என்ன? எங்க வீட்டுல நீங்க பொண்ணு எடுத்தா உங்க சாதி தானே சும்மா இருப்பாங்களா? எங்களெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஏண்டா இப்படி பண்ணிட்டா என்ன? எப்படி? ஒரு கோயில வச்சு ரகசியமா தாலி கட்டிட்டா? ஐயோ, இது வெளியில தெரிஞ்சா எங்களுக்கு ஆபத்து. ஏய், நான் சும்மா விட்டுருவேனா? எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் எல்லாத்தையும் சரி கட்டிடுறேன்டா. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உனக்கு ஏரிக்கரை ஓரமா 4 ஏக்கரா நான் எழுதி வைக்கிறேன். ஏரிக்கரை ஓரமாவா? 4 ஏக்கராவா? என்ன பூ சொல்ற? சத்தியமா தான் சொல்றேன்டா. நல்லா யோசிச்சு பாரு, நீ எனக்கு சமமா பணக்காரன் ஆயிடலாம். ஏதோ பணம் கேட்ட இல்ல? 2000 இருக்கு. ஏய் சின்ராசு, முடிச்சிருவோம். யோசித்து பாருங்க மாமா, இப்படி தெருவுல கண்டவங்க முன்னாடி ஆடுறத விட்டுட்டு நாமளும் 4 காசு பணத்தோட கௌரதியா வாழ வேண்டாமா? ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருக்கிறத விட ஒரு ஏழைக்கு மனைவியா இருக்கிறதாண்டா கௌரவம். டேய், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா கமலா அவனுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்க மாட்டா, இன்னொரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருந்திருப்பான். புரிஞ்சுக்க. வறுமையை போக்குறதுக்காக பெருமையை வைக்கிறவன் நாளடா. ஏய் 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 நாயின வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது? ஆமையா, எவ்வளவு சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணே, தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்காந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற? டேய், இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. யோ, என்ன கமாச்சி? யோ, துண்டை விட்டுட்டு வந்துட்டயா? புடியா. ஏமா இந்த துண்டை குடுக்கறக்கா இம்புடு தூரம் ஓடியாந்த? என்னோட ஞாபகமா, அத நீயே வச்சுக்கலாமே. ஆமா, உங்க ஞாபகம் வந்துடுமாக்கும். ஏதோ அப்பா சொன்னாரேன்னு கொண்டாந்து கொடுத்தேன். இந்தாயா. உங்க ஓட்ட வண்டியில ஆற நடிக்கிறாங்க. காலகாலத்துல போய் சேரு. என்னண்ணே வண்டி ரெடியா இருச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா, நீ வந்து உட்கார்ந்தா புறப்படலாம். நேரத்து பையன் அங்கே உட்காரு. என்னப்பா அது, இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே? இல்லண்ணே, நமக்கு என்ஜின் சூடு ஆகாது. அவன் அங்கே உட்காட்டேன், நான் இது மேல உட்காந்துக்கிறேன். சூடு ஆகாதா? ஆமாமா, அது ஜூடா. அப்படித்தான் தம்பி சொன்னா, அது ஜூடா தான் இருக்கும். ஏய், ஒழுங்கா உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எரிஞ்சிருவேன். அட, அந்த காமாட்சி கழுதையை மறந்துருங்க. என்னடா திடீர்னு குண்டு தூக்கி போடுற? அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்க. இல்லாட்டி இந்த குபேரனை விட்டுட்டு ஒரு பிச்சைக்கார பயல போய் பிடிப்பாளா? யாரா அவன்? காமாட்சி ஆடக்கூடாதுன்னு எந்த பயலை வச்சு திட்டம் போட்டீங்களோ அந்த பய. நம்ப முடியலையே. காமாட்சி நெருப்பாச்சேடா? நெருப்பு அணைஞ்சு கரியா போச்சுங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரையும் தண்ணி துறையில வச்சு கையும் களவுமா பிடிச்ச. இப்ப நீங்க ஒண்ணு செஞ்சாகணும். என்ன செய்யணும் சொல்லு. இந்த ஆட்டை போட்டு எப்படியா நிறுத்தி ஆகணும். அது எப்படி முடியும்? போட்டிக்குன்னு 4 நாள் தான் இருக்கு. ஊர்ல ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியாதுங்க. இந்த போட்டியை சாக்கா வச்சு அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நாமளே ஏற்பாடு பண்ணலாமா? அந்த குட்டி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ காதல நாம தோக்க விடுவாளா? இந்த ஆட்டத்துல விட்டு கொடுத்து நிச்சயமா நம்ம மூஞ்சில கரிய பூச போறான். அவன் வரக்கூடாது, ஆடக்கூடாது, அவ்வளவுதானடா. கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஆடவே மாட்டான். இது சாதாரண கரகம் இல்லப்பா, அம்மனுடைய தெய்வ கரகம். இது உன் தலையில இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவா, எவன் நம்மளுக்கு சவால் விட்டானோ அவன் மூஞ்சில கரிய பூசணும். எங்க அண்ணன் நான் தோப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. இது நம்ம கௌரவ பிரச்சனை. சுப்பையானே, தலையில வச்ச கரகத்தை ஆடி முடிக்கிற வரைக்கும் எப்படி நான் கீழே இறக்குறது இல்லையோ, அதே மாதிரி நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்ல. தைரியம் எடுத்து ஜோரா வாசிங்கண்ணே. இந்தப்பா. ஏண்டா பண்ணாட பசங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எடுத்து வாயில வச்சிட்டீங்களா? பெருசா அப்படியே வாசி கிழிச்சிருவீங்க. ஏடா என் தவுல. இந்தாங்கண்ணே. அண்ணே, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் தூங்கிட போறேன். நீயே தீபாவளியை கடிச்சு தின்றாத.
அடக்கி வாசிக்கிறது, ஒடுக்கி வாசிக்கிறது, அப்புறம் மடக்கி வாசிக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். எந்த பாவிடா என் மகனுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்? என் மகன் என்ன பாவண்டா பண்ணிச்சு? ஆண்டவா, 7 ஜென்மத்துக்கு யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனை பார்க்க வச்சுட்டீங்க. டேய் முத்தையா, பாப்பா. அம்மா, என்ன இந்த நிலைமையில விட்டு வர சொல்றீங்க? டேய் சும்மாரா. அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்கு சேரும். டேய், இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. எப்ப எக்கடி கிட்ட போனா நமக்கு என்ன? போடா போலாம். என்ன மன்னிச்சிருமா, நான் இப்ப வர முடியாது. என்ன காப்பாத்துறவங்க காப்பாத்தி ஆகணும். நல்லா காப்பாத்துப்பா, நல்லா காப்பாத்து. நீ ஊர் வந்து சேரும்போது உன் தாயை காப்பாத்த முடியலன்னு நீ கதறுவ. அம்மா, என்ன பேச்சு பேசுற நீ? இந்த வர்ற சாமி சத்தியமா சொல்றேன், என் பேச்ச மதிச்சு நீ என் கூட வரல, நான் நேர போய் உத்தரத்துல தொங்கிடுவேன். என் பொழுது தானே பாப்பேன். அக்கா, அக்கா, அம்மா, அக்கா, இல்லக்கா, நான் சொல்றதை கேளுக்கா, நான் சொல்றதை கேளு. நீ சண்டாடா, இங்க இருந்து போயிடு, இல்ல நான் கொலகாரியா மாறிடுவேன். போடா போடா இங்க இருந்து. நீங்க காமாட்சி ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். காமாட்சி, ஐயோ, என்ன தங்கச்சி அழுதுட்டு வர்ற? அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது. வெறும் வயத்தோட இருக்கியே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன விரட்டுது. அவனோட பெரிய அக்க போரா இருக்குமா? பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசந்து அடி படுக்கையின் ஒன்று அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும்னா விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. டேய் பேரிக்க மாட்டியா, நீ எங்கடா இங்க வந்த? தம்பி பால் சாப்பிடணும்னு சொன்னாங்க, வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே, இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. நானா சொன்னேன்? இது பழைய பழமொழி. பழமொழியை ஏன்டா சொல்றீங்க நாய்ங்களா? நாடே இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்கடா, எங்க உயிரை எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? அனாவசியம் பேசாத. பிச்சு போடுவோம் பிச்சு. உங்க சண்டைக்கு இது வேடா, வெளியே போய் போடுங்க போங்க. போடா நாதஸ், போடா. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்னன்னு இது? உத அத உடுப்பா. ஆமா, என்ன நீ குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்க? என்னென்ன நீங்களும் அம்மா மாதிரி பேசிக்கிட்டு? அங்க காமாட்சிக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி பெரிய காயம் ஒண்ணு இல்லையா? இன்னும் 2 நாள்ல ஆறிடுமா? அவன் மட்டும் அன்னைக்கு குறுக்க வந்து காப்பாத்தலைனா இன்னைக்கு என் கால் இருக்காதுன்னு அவன் நினைச்சா எனக்கு அந்த உயிர் வச்சுக்கவே பிடிக்கல. என்ன பண்றது, உங்க அம்மா குணம் தான் தெரிஞ்சதாச்சே. இவ்வாறு காமாட்சி நீ பாக்கணும், அவ்வளவுதானே. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ புறப்படு. ஆனா ஒண்ணு, சீக்கிரம் வந்துடணும். புறப்படு. என்னமாமா டாக்டர் என்ன சொன்னாரு? காயம் நல்லா ஆறிட்டு வருதான், 2 நாள்ல சரியாயிடுன்னு சொன்னார். அப்ப 10ஆம் தேதி கச்சேரி ஆடலாம்ல? அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணிட்டோம்ல, ஆடித்தானே ஆகணும். ஏமா ஆட முடியல? முடியும்பா. பார்த்து மெல்ல கூட்டிட்டு போ, மெல்ல கூட்டிட்டு போ. மெதுவா பிடிக்கா, நானே நடக்கிறேன். சரி உட்காந்துரு, நான் சூடா காப்பி கொண்டு வரேன். பாத்து. காமாட்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாழ்வனை தேடிட்டு வந்தாரு. என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமா. என்னடி இது? நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் என்னடி பண்றது? உங்க மாமா அவரை திட்டி அமிச்சிட்டாரு. பார்க்க பாவமா இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு, போய் பாரு.